அழகான பூவாசம் மாறாம கூட இது என்னம்மா ரெண்டு பேரும் ஒண்ணு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவேட் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரைவேட் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட்டாக அவங்க பிக்க உங்களுக்கு பிடிச்சவங்க பிக்க நீங்கள் ஆட் பண்ணி ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக வீடியோ வந்து மேக் வந்து பண்ணுற சொல்லிட்டு இந்த வீடியோ முடிஞ்ச வீடியோ வந்து பார்த்துடலாம். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க. அப்போ நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து மேக் வந்து பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் இந்த வீடியோ பண்ணி பார்த்தா ஆட் அப்ளிகேஷன் தேவை. ஆப்லிங் தான் இன்ஸ்டாவோட பையில் இருக்குது. இன்ஸ்டாகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ ப்ரைவேட் பார்த்த வீடியோ எடிட்டிங் முடிஞ்சால் ஒரு லைக் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துங்க. ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா இருக்கிறீங்களா ப்ளஸ் சைன் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணி வீடியோ பார்த்தா ஒரு புக் ஆப்ஷன் ஒரு ஷேர் 2% யூஸ் பண்ணி வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன். இதில் இப்போ தான் ஒரு லிரிக்கல் வந்து ஃபாண்ட் வந்து கொடுத்து யூஸ் வந்து பண்ணியிருப்பேன். அந்த லிரிக்கலுக்கான ஃபாண்ட்டும் இந்த 2%க்கான ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது. ஆனால் லிங்க் எப்படி ஃபைண்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ வந்து பார்த்து ஃபைண்ட் பண்ணிட்டு இந்த 2 ப்ராஜெக்ட்டையும் ஃபாண்ட்டையும் வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி கீழே பார்த்தா ஒரு மியூசிக்கான லேயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு பிக்குக்கான ஒரு குரூப் லேயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா ஒரு ஒயிட் கலர் ட்ரிப்பிளுக்கான லேயர். நெக்ஸ்ட்டு பார்த்தா லிரிக்கான லேயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ண போயின்னா ஒரு ரேஜெண்ட்டுக்கான லேயரும் கீழே பார்த்தா ஒரு இமேஜுக்கான லேயர் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். என்னென்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க. நம்ம பார்த்தா ஒவ்வொரு புக் மார்க் டு புக் மார்க் வந்து பிக் வந்து கட் பண்ணி ஆட் வந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியராக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே பார்த்தா ரைட் சைட் டவுனில் பார்த்தா ஒரு ப்ளஸ் அண்ட் போர் சர்க்கிள் மாதிரி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மீடியான்ற ஃபோல்டர் சூஸ் வந்து பண்ணிவிட்டு எடிட் பண்ண போகிற பிக் எந்த ஃபோல்டர் இருக்கோ ஃபர்ஸ்ட் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள். சூஸ் வந்து பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிற பிக் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரைட் சைட் பார்த்தா ப்ளஸ் ஆகிற மாதிரி சொல்லிட்டு ஆப்ஷன் மாதிரி கிளிக் பண்ணினா பிக் இது மாதிரி உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகி மேலே பார்த்தா 3 சர்க்கிளுக்காக கிளிக் பண்ணிவிட்டு 5th நாள் ஃபில் கம்பேரிசன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீனை செட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த ஆப் செலக்ட் நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போயிட்டு இமேஜ் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா இங்கே பார்த்தா இருங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். எக்ஸஸாக இருந்துச்சுன்னா தேவை கட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இந்த இமேஜ் கட் பண்ணிங்க. உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் இல்லாமல் இது மாதிரி உள்ளவே இருக்குன்னா இந்த ஃபஸ்ட்டு புக் மார்க் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இது மாதிரி புக் மார்க் செட் வந்து பண்ணிங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பிக்காக நீங்கள் வந்து ஒரு பிக்காக வந்து ஆட் பண்ணி ஃபில் ஸ்க்ரீனை செட் பண்ணி கட் பண்ணுறதா இருக்கும். நான் இந்த ஒரே பிக்கை லாஸ்ட் வரையும் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். ஓகேங்களா? கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணால் மட்டும் பார்த்துங்க. ஓகே, பார்த்தோன்னா வந்து பிக் வந்து கரெக்டாக புக் மார்க் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு எப்படி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறது பார்க்க முன்னாடி இங்கே பார்த்தா ஸ்டார்டிங்லேயே ஒரு லேயர் இருக்கும் பாருங்கள். இந்த ஃபஸ்ட் லேயர் இந்த லேயர் மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த பிக்குன்ற குரூப்பில் அதுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டான். டாப்பில் இந்த ரிப்பிலும் அந்த ஒயிட் கலர் லேயரும் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு இப்போ பேக்ரவுண்டில் ஆட் பண்ணிக்கிறீங்க பாருங்கள். அந்த பேக்ரவுண்டில் இப்போ ஆட் பண்ணிக்கிறீங்க பாருங்கள். அந்த பிக்கை வந்து கரெக்டாக மைண்டில் வந்து செட் பண்ணிங்க. இப்போ இந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி செட் பண்ணிவிட்டு இப்போ மேலே ரிப்பிள்னு சொல்லிட்டு ஒரு லேயருக்கு அந்த லேயர் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் சைட் டவுன் ஒரு 3 டாட் இருக்கும் கிளிக் பண்ணிட்டு இந்த காப்பி எஃபெக்ட் ஆப்ஷன் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேயரை சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பண்ணி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு இங்கே பார்த்தோன்னா கண்ணாடி மேலே ஆஃப் இருக்கும் பாருங்கள். கிளிக் பண்ணி அதுக்கான எஃபெக்ட் வந்து ஆன் வந்து பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக இந்த ரிசல்ட் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தா பிக்குன்னு சொல்கிற குரூப் லேயர் இருக்கு பாருங்கள். கரெக்டாக இப்போ அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ரைட் அட்ஜஸ்ட் பண்ணால் உள்ளே பார்த்தா பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கும் பாருங்கள். இப்போ அந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எடிட் குரூப்னு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ரைட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். உள்ள சர்க்கிள்னு சொல்லிட்டு ஒரு காப்பி லேயர் வந்து இருக்கும். இப்போ ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ் சூஸ் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ அந்த பேக்கில் ஆட் பண்ணிங்களா இந்த சேம் பிக்கை வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி பிக் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி சர்க்கிளுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டு கரெக்ட் சர்க்கிள் எண்டு வரையும் கரெக்டாக வந்து இருக்கணும். எக்ஸஸாக இருக்கக்கூடாது. கரெக்டாக இமேஜ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அந்த தேர்ட் செலக்ட் பண்ணி கட் வந்து பண்ணிங்கன்னா ஒரு புக் மார்க் செட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ அந்த லேயர் வந்து அந்த ஃபேஸ் வந்து அந்த ஃப்ரேமில் வந்து கரெக்டாக தர அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க. கரெக்டாக இங்கே பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். இல்லை எந்த ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் சூஸ் வந்து பண்ணி ஜூம் அவுட் பண்ணுறோம். செட் வந்து பர்ஃபெக்டாக செட் வந்து பண்ணிங்க. செட் பண்ணிட்டு மேலே பார்த்தா ஒரு காப்பி லேயர் ஒரு லேயர் இருக்குது பாருங்கள். இப்போ அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா ரைட் சைட் டவுனில் பார்த்தா எஃபெக்ட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணால் இங்கே பார்த்தா 3 டாட் சர்க்கிளுக்கு மேலே அந்த 3 டாட் பட்டனுக்கு மேலே கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் ஆப்ஷன் பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண லேயர் சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கண்ணைக்கான வந்து மட்டும் கிளிக் பண்ணி மேலே ஸ்லாஷ் வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா ஃபைனலாக பார்த்தா உங்களுக்கு வந்து அதுக்கான அவுட்புட் வந்து பேக் வந்து செக் பண்ணி பார்க்க சொல்லும் கரெக்டாக வந்து கிடச்சிருக்கும். பர்ஃபெக்டாக இங்கே வரைக்கும் வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணால் பிக் வந்து ஆட் பண்ணி கீழே பார்த்தா லிரிக்கல்னு சொல்லிட்டு ஒரு குரூப் லேயர் இருக்குது பாருங்கள். நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே அப்பில் டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டுனா உங்களுக்கு வந்து அந்த லிரிக்கல் வந்து டாப்பில் வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் நம்ம வந்து இதுக்கான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு ஷேர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தா ஒரு லேயர் இருக்குது பாருங்கள். இப்போ அந்த லேயரை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு
இல்லை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணலாம், நார்மலாக கிளிக் வந்து பண்ணிட்டு கூட இங்கே லேயர் ஆப்ஷன் வந்து பாருங்கள், யாரோ பக்கத்தில் ப்ளஸ் சைன் போட்டு டபுள் லேயர் மாதிரி அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி இப்போ நான் சொல்கிற லேயர் மட்டும் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து சூஸ் வந்து பண்ணணும். கரெக்டாக எப்படி சூஸ் பண்ணுறது வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். இங்கே பார்த்தா இந்த ஃபஸ்ட் இமேஜுக்கு சைடில் மூவ் பண்ண சொல்ல இங்கே பாருங்கள் கண்ணாகன் போட்டு ஒரு ஸ்மாலாக பிக் மாதிரி பாருங்கள், அது லாங் ப்ரெஸ் பண்ண மாதிரி கிரீனாக வந்து சூஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் நான் சொல்கிற லேயர் வந்து இப்படியே லைனாக சூஸ் வந்து பண்ணி கிளிக் பண்ணே வாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த லேயர் கரெக்டாக டைம் லைன் பார்த்தீங்கன்னா 7:04 ஒரு லேயர் பாருங்கள், அந்த லேயரையும் நெக்ஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும் 8:02 இந்த 2 லேயர் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து கிளிக் வந்து பண்ணிவிடுவாங்க. இந்த லேயர் வந்து மற்றபடி ஸ்டார்டிங்கில் ஒரு 3 லேயர், நெக்ஸ்ட் ஒரு 2 லேயர் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு 3 லேயர் நினைக்கிறேன். ஆமாம், ஒரு நெக்ஸ்ட் ஒரு 3 லேயர் கிளிக் பண்ணி செலக்ட் வந்து பண்ணிங்க. லாஸ்ட் லேயர் வந்து ஸ்கிப் பண்ணிங்க. இப்போ நம்ம செலக்ட் பண்ண லேயரில் வந்து கரெக்டாக செக் பண்ணிங்க. 9:19 நெக்ஸ்ட்டு 12:18 வரையும் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா 2:9 5:27 வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ இந்த லேயர் ஆப்ஷன் வந்து அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தா பேஸ்ட் அண்ட் ஸ்டைல் சொல்லிட்டு ஒரு ஸ்மாலாக ஒரு ஏற மாதிரி ஆப்ஷன் பாருங்கள், அந்த கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த பக்கெட் மாதிரி ஆப்ஷனாக கிளிக் பண்ணி ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் இந்த ஸ்பீட் மீட்டர் மாதிரி ஒயிட்டில் இருந்தால் ஒயிட்டில் இருக்கட்டும், இப்போ மாதிரி க்ரீன் இருந்துச்சுன்னா கிளிக் பண்ணி ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிட்டு மற்ற க்ரீனில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தா பேஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்கள், அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சூஸ் பண்ண லேயருக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆகும். இப்போ நீங்கள் சூஸ் பண்ண லேயரை கரெக்டாக சென்டர் பண்ணி நீங்கள் செட் பண்ணி பண்ணுறதா இருக்கும். இப்போ லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தா ஒரு 3 டாட் சர்க்கிளுக்காக கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த்தான பார்த்தா ஃபில் கம்பல்சரி சொல்லிட்டு ஆகும், கிளிக் பண்ணால் ஃபில் ஸ்க்ரீனில் செட் ஆகிடும். நெக்ஸ்ட் இப்போ இந்த லேயர் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்ல கீழே ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக இமேஜ் வந்து இனிமேல் சைடில் இருந்துச்சுன்னா கரெக்டாக வந்து சென்டர் பண்ணி செட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, இதே ஸ்டெப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் ஆட் பண்ணி எல்லா லேயர் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஆட் பண்ணுற எல்லா லேயருக்குமே அதே மாதிரி அதில் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு செகண்டாக ஒரு லேயர் இருக்கும் பாருங்கள், இப்போ அந்த லேயர் சூஸ் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு 2 லேயர் ஸ்கிப் பண்ணல, அந்த 2 லேயரை வந்து சூஸ் பண்ணிங்க. 2 லேயர்ன்ற பாருங்கள் 2 லேயர் தான், ஆனால் இந்த லேயருக்கு மட்டும் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லேயருக்கு பாருங்கள் 8:03 இந்த லேயருக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணோம். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த லேயருக்கு வந்து ஆட் பண்ணலாம். 6:24 ஒரு லேயருக்கு பாருங்கள், அந்த லேயர் வந்து சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் ஒரு லேயர் இருக்கும் 13:23 அந்த லேயர் 2 லேயர் சூஸ் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு கீழே பார்த்தா பேஸ்ட் ரைல் சொல்லிட்டு ஒரு யாராக்கா நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி இங்கே ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு இங்கே இருக்குது பாருங்கள் 8:04 அந்த லேயருக்கு இந்த கீழே இந்த ரேஜெண்ட் கீழே ஒரு லேயர் கொடுத்து வந்து பாருங்கள், அந்த லேயர் வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் பண்ணி லேயர் காப்பி போய்ட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு மேலே இருக்க லேயர் சூஸ் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு நம்ம ஆட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு அதே மாதிரி எஃபெக்ட் வந்து ஆட் வந்து பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த லேயர் மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் ரேஜன் லேயர் இருக்கட்டும் டாப்பில் இருக்கட்டும், இல்லை இந்த லேயர் வந்து டிலேட் பண்ணுறதாலும் டிலேட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். இப்போ நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ண போறீங்கன்னா பேக் வந்துங்க, பேக் வந்து ஷேக் ஆட் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா டாப்பில் ஒரு ரேஜென்ட்கான லேயர் இருக்கும், இல்லை சூஸ் பண்ணிட்டு லேயர் காப்பி போய்ட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங்லேயே இருக்கட்டும், இப்போ லேயர் காப்பியில் போய்ட்டு பேஸ்ட் லேயர் கிளிக் பண்ணினா அதுக்கான சிசி வந்து ஆட் ஆகிடும். ஆட் பண்ணி சிசி லாஸ்ட் செட்டாக செக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ரைட் டால் பார்த்தா ஒரு செட்டிங் மாதிரி ஏற்கான பட்டனுக்கு வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து ஸ்டார்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு பாருங்கள், கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. வீடியோ வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சு சேவ் ஆப்ஷன் பண்ணி உங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க. இதை மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ இப்போலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.